Hi all, this is Suresh. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா லெவல்ஸ், கிரிட்ஸ், க்ராப் ரீஜியன், எலிவேஷன், செக்ஷன். ஸோ லெவல் கிரிட்ஸ் வந்து எந்த மாதிரி எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ரிவீட் எலமெண்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போம். அதை நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கிரிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, செக்ஷன் எப்படி யூஸ் ஆகும், எலிவேஷன் எப்படி யூஸ் ஆகுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் லெவல் 0ல் இருக்கேன். லெவல் 0 போயிட்டு இங்கே டேட்டம் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குங்களா, இதெல்லாம் நான் கிரிட் எடுத்துக்கிறேன். கிரிட் எடுத்து வெர்டிக்கலாக 2 வரைஞ்சிக்கிறேன். 1 2 தென் ஹரிசானில் 2 வரைஞ்சிக்கிறேன். 1 2 ஓகேங்களா. இப்போ ஹரிசான்லாக இருக்கிறத வந்து நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர் கொடுத்துக்கலாம். ஏ பி. தென் இது வந்து 1 2ன்னு இருக்கட்டும். இப்போ இந்த கிரிட் வந்து எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரிட் வந்து நான் ஒரு 50 ஃபீட்னு கொடுக்குறேன். தென் இதுவும் இப்போ எது நகரணுமோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைமென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 50 ஃபீட் ஓகேங்களா. இப்போ நம்ம கிரிட் எதுக்கு போடுவோம்னா, இப்போ ஏதாவது ஒரு வால் ப்ளேஸ் பண்ணுறோம், இல்லை பவுண்ட்ரி ஏதாவது செட் பண்ணுறோம், இல்லை காலம் ஏதாவது வைக்கிறோன்னா நம்ம கிரிட் போட்டுட்டு இந்த டைமென்ஷனில் தான் அந்த காலம் ப்ளேஸ் பண்ண போகிறோம், வால் வைக்க போகிறோம், இல்லை ஃப்ளோர் க்ரியேட் பண்ண போகிறோம்னா கிரிட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷன் கூட செட் பண்ணிக்கணும். தென் அதை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு அது மேலே நம்ம வால் ட்ரா பண்ணலாம், ஃப்ளோரு மாடல் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் கிரிட் போட்டுட்டேன். இப்போ கிரிட்டு போட்டாச்சு. இந்த ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம டைமென்ஷன் வந்து 50 ஃபீட்னு கொடுத்தோம், பட் இங்கே எம்எம்மில் இருக்குது. இது வேணுன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஎன் கொடுத்து யூனிட்ஸ் போயிட்டு லென்த் கிளிக் பண்ணி ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே 50 ஃபீட் வந்துடும். தென் இந்த கிரிட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் 1 அப்படின்னு இருக்குது. இங்கே மேலே எனக்கு இந்த நம்பர் 1 பபுள்ஸோடு வரணுன்னா இந்த பாக்ஸ் நான் செக் பண்ணிட்டேன்னா எனக்கு நம்பர் 1 வந்துடும். இல்லை வேண்டான்னா எடுத்து விட்டுடலாம். தென் இப்போ இந்த பபுள் இருக்குல்ல, இதை நான் அப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு 2 கிரிட்டு மூவ் ஆகுதுங்களா. இதுவும் மூவ் ஆகுது, இதுவும் மூவ் ஆகுது. சப்போஸ் எனக்கு இது மட்டும் மூவ் ஆகணும்னா இங்கே லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை நான் அன்செக் பண்ணிவிட்டு இப்போ இதை மூவ் பண்ணுன்னா எனக்கு இது மட்டும் மூவ் ஆகுது பாருங்கள். ரைட் சைடில் அது மூவ் ஆகலை. என்ன காரணம்னா இப்போ இந்த லாக் பட்டன் வந்து இந்த லைன் டிஃபைன் பண்ணுதுங்களா, இது என்னன்னா 2 லைனுமே இதோட லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது மூவ் பண்ணனா இதுவும் மூவ் ஆகும். இப்போ எனக்கு இந்த லைன் மட்டும் வேணும்னா இந்த லாக் பட்டனை அன்செக் பண்ணிட்டு மூவ் பண்ணனா அது மூவ் ஆகும். சரிங்களா. இப்போ கிரிட் வந்து நம்ம டேட்டமில் போயிட்டு கிரிட் கொடுத்தோம். இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைன் இருக்குது, கர்வில் இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ் ஆர்க்குன்னு இருக்குது, சென்டர் எண்ட்ஸ் ஆர்க்குன்னு இருக்குது, தென் பிக் லைன்ஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம கிரிட் போடலாம். சப்போஸ் இப்போ நான் அந்த பிக் லைன் கொடுக்குறேன்னா இதை வந்து ஆஃப்செட் எனபிள் ஆகிடும். ஆப்ஷன்ஸ் பாரில் ஆஃப்செட் எனபிள் ஆகிடுச்சா. இப்போ 10 ஃபீட் இங்கே கொடுக்குறேன். 10 ஃபீட் கொடுத்துட்டு இங்கே வைக்கும்போது எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எனக்கு எங்கே வேணுமோ நம்ம கிளிக் பண்ணோன்னா கிரிட் பிளேஸ் ஆகிடும். தென் இங்கே ஏபின்னு இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே அது நம்பரிங் கொடுக்கும். சரிங்களா. லெட்டர்ஸோ நம்பர்ஸோ அது கொடுக்கும். ஸோ கடைசியாக நம்ம பின்னு கொடுத்தோம், அது இங்கே சியாக மாறிடுச்சு. வேணான்னா கூட கிரிட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் வந்து நம்ம ஃப்ளோர் பிளானில் தான் போட முடியும். இப்போ எலிவேஷன் போய்க்கலாம். எலிவேஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். டேட்டமில் லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். லெவல் வந்து நம்ம எலிவேஷனில் தான் போட முடியும். சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் சொல்கிறோம்ல, லெவல் தானே அது. ஸோ அது வந்து நம்ம எலிவேஷன் போயிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாரில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிளான் வியூ டைப்ஸ், ஆஃப்செட் அப்படின்னு இருக்குது. பிளான் வியூ டைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ரைட் சைடில் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான்ஸ் அப்படின்னு இருக்குது. தென் ஸ்ட்ரக்சரல் பிளான் வேணும்னா அது க்ரியேட் ஆகும். இது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது நான் லைன் கொடுத்துட்டேன், லெவல்ஸ் எனபிள் பண்ணிவிட்டேன். கீழே இது நான் பிளேன் வியூ டைப்ஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே சீலிங் பிளான், ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான் அப்படின்னு இருக்குது. நான் 3மே இதை செக் பண்ணிக்கலாம். வேணும்னா வேணாமா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3மே செக் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே நான் லெவல் போடும்போது இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரக்சரல் பிளான்லேயும் லெவல் 2 க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிவிட்டு திரும்பவும் நான் போகிறேன் லெவல் பிளேன் வியூ டைப்ஸில். இப்போ சீலிங் பிளானில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எடுத்து விட்டுடலாம். ஸ்ட்ரக்சரல் பிளானில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எடுத்து விட்டுட்டு இப்போ நான் லெவல் க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் பிளானே க்ரியேட் ஆகலை. தென் சீலிங் பிளானில்
லெவல் 2 வரல, பட் ஃப்ளோர் பிளானில் லெவல் 2 வந்திருக்கு. ஏன்னா ஃப்ளோர் பிளானில் தான் எனக்கு லெவல் 2 வேணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே செக் பண்ணியிருந்தாலும் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுவும் கிரிட் மாதிரி தான். இப்போ நான் அந்த பபுளை பிடிச்சி இழுத்தேன்னா ட்ராக் பண்ணேன்னா எனக்கு 3மே ட்ராக் ஆகுது, ஏன்னா லாக் ஆகிருக்கு. இப்போ நான் லாக் எடுத்து விட்டுட்டு ரிமூவ் பண்ணால் மூவ் ஆகும். தென் எனக்கு எந்த லெவல் 2 நேம் இங்கே வரணும்னா இதை செக் பண்ணி விட்டுனா லெவல் 2 நேம் இங்கே வந்துருச்சு. தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணோன்னா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணணுன்னா லெவல் 2 ரீநேம் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ நமக்கு இப்போ இந்த லெவல் தேவையில்லை, பட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எகெயின் இந்த லெவலை கிளிக் பண்ணி சிஎஸ்ன்னு கொடுத்தா அதே எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ பிக் லைன் கொடுத்துக்கிறேன். பிக் லைன் கொடுத்து ஆஃப் செட்டில் 10 feet கொடுத்தோன்னா எனக்கு மேலே வேணுமா கீழே வேணுமான்னு கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே கொடுத்தோன்னா அது லெவல் 3 வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ லெவல் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லெவல் நமக்கு தேவையில்லை. பிக்லைன் எனேபிள் இருக்குது, எஸ்கேப் கொடுத்துடலாம். தென் இந்த 2 லெவலையும் நம்ம டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லெவலை நான் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கிறேன். லெவல் 0 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், எஸ். லெவல் 1 வந்து இங்கேயும் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு, எஸ். இப்போ லெவல் வந்து எஃப் கேப்ஸ் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் எப்படி கொடுப்போம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நார்மலாக 10 feet இருக்கும். இப்போ இந்த லெவல் கிளிக் பண்ணி நான் இங்கே இந்த டிஸ்டன்ஸை ஹைட்டை 10 feet கொடுத்தனா 10 feetக்கு மாறிடும். தென் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு மாறிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன். வாலை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள், தென் இந்த கிரைட் லைன் மேலே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணும்போது இங்கே லாக் பட்டன் காமிக்குது. இந்த லாக்கை நான் செக் பண்ணிக்கிறேன், ஒரு இதுக்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு இதை நான் மூவ் பண்ணும்போது கிரிட்டு மூவ் பண்ணிக்கணும். கிரிட்டு மூவ் பண்ணும்போது வாலும் சேர்ந்து மூவ் ஆகும். சரிங்களா, கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். சப்போஸ் இங்கே இதை லாக் பண்ணலை, இந்த வால் இந்த கிரிடை லாக் பண்ணலை, இப்போ நான் கிரிட்டை மூவ் பண்ணும்போது கிரிட் மட்டும் மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதான் லாக் ஃபங்க்ஷன், லாக்கோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த வாலெல்லாம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பேஸ் கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு இருக்குது, டாப் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்னு இருக்குது. தென் அன்கனெக்டட் ஹைட் வந்து 10 feetனு காமிக்குது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ எலிவேஷன் போய் பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இதுதான் ஒரு வாலோட டாப் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் பேஸ் இருக்குது. ஸோ இது சுற்றி பார்த்தீங்கன்னா எலிவேஷன் தெரியுதுங்களா. இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வெஸ்டர்ன் காமிக்குது, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, தென் டாப் வந்து நார்த். இப்போ இந்த எலிவேஷனை நான் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு வெஸ்ட்டு போயிடுது. அதே மாதிரி இப்போ நான் ஈஸ்ட்டை கிளிக் பண்ணேன்னா ஈஸ்ட்டில் போயிடுது. ஈஸ்ட்டில் போயிட்டு எனக்கு இந்த வாலோட எலிவேஷனை எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்குது. சரிங்களா, இப்போ இந்த வாலை கிளிக் பண்ணேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது எனக்கு இந்த வால் கிளிக் ஆகிருக்கா. ஸோ எலிவேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த வால், தென் தான் இந்த வால். இப்போது சப்போஸ் இப்போ இந்த வால் இருக்குல்ல, எடுத்து விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். இந்த வாலை கிளிக் பண்ணி இதோட லெங்க்த்து மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். சரிங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எலிவேஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எலிவேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் தெரியுதுங்களா, இது வந்து கிளிப் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனை நான் இங்கே வச்சுட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். எலிவேஷன் போயிட்டுனா எனக்கு இந்த வால் தெரியுது, ஃபஸ்ட்டு இந்த வால் தெரியுது, இந்த வால் தெரியுது. இப்போ எகெயின் எலிவேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிப் லைனை இப்படி மூவ் பண்ணனா ஈஸ்ட்டு போகிறேன். பார்த்தீங்களா, எனக்கு இந்த வாலும் தெரியுது, 2 வாலும் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்ஸும் காமிக்குது BA அப்படின்னு. நீங்கள் இதை மூலிமா வால் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த எலிவேஷன் கிளிக் பண்ணும்போது பியிலேருந்து A பொசிஷன் காமிக்குது. தென் வெஸ்ட்டு பார்க்கும்போது Aலேருந்து B பொசிஷன் காமிக்குது. சப்போஸ் இப்போ ஈஸ்ட் போயிட்டு இந்த வாலை கிளிக் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த வால் கிளிக் ஆகுதுங்களா. தென் ஏவை நான் கிளிக் பண்ணி ஈஸ்ட் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த வால் செலக்ட் ஆகிருக்கும்.
ஒயர் ஃப்ரேம் வச்சுனா தெரியும், ப்ளூ கலரில் தெரியுதுங்களா? ஸோ இது மூலிமாவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். தென் கிரவுண்ட் ஃப்ளோர் மூவ் ஆகிக்கலாம். இங்கே டோர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டோர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாலோட சென்டரில் வச்சுக்கலாம், வச்சுட்டேன். தென் இந்த வாலோட இங்கே எண்டில் வச்சுக்கலாம், தென் இங்கே எண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எலிவேஷன் நான் போகிறேன். எலிவேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டோரும் தெரியுது. கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு எலிவேஷன் கிளிக் பண்ணி நான் உள்ளே ட்ராக் பண்ணேன்னா திரும்ப ஈஸ்ட் எலிவேஷன் போகும்போது எனக்கு இந்த வாலும் டோர் மட்டும் தெரியுது. ஓகேங்களா? இப்போது இன்னொரு வால் எடுத்துக்கலாம். வாலை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் சிமிலர் சிஎஸ் கொடுத்துட்டு நான் எப்படி கிராஸாக போட்டுக்கிறேன். கிராஸாக போட்டு ஒரு டோர் இதுலேயும் வச்சிடுறேன். ஓகேங்களா? சரி, இந்த வால்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க, அதுக்கெலாம் எலிவேஷன் ஆல்ரெடி இருக்குது. இப்போ எனக்கு இந்த வாலோட எலிவேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வியூவில் போயிட்டு எலிவேஷன் கீழே எலிவேஷன் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு நான் எங்கே வேணாலும் அந்த எலிவேஷன் நான் வச்சுக்கலாம். இப்போ இந்த வால் கிட்ட கொண்டு போகும்போது எனக்கு இந்த டைரெக்ஷனில் காமிக்குதுங்களா? இந்த வால் கிட்ட கொண்டு போகும்போது மட்டும் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. இந்த வாலோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எலிவேஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ கிளிக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணும்போது ரைட்டில் எலிவேஷன் 1Aன்னு க்ரியேட் ஆகிருக்கு. 1Aன்னு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம நேம் கூட ரீநேம் பண்ணிக்கலாம். லைக் கிராஸ் வால் அப்படின்னு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ இந்த எலிவேஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு கிளிப் லைன் வந்திருக்கு. தென் இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த வாலோட எலிவேஷன் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஃபைன் கொடுத்துக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டேன். ஸோ இதான் எலிவேஷன். இப்போ நான் மேலே செக்ஷன் பற்றி சொல்கிறேன். க்ரியேட் செக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே எங்கேயும் இருக்கும். செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு திட்டத்தட்ட எலிவேஷன் மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷனும். நம்ம எலிவேஷனும் பார்த்துக்கலாம் செக்ஷன் மூலயமா. தென் ஒரு வாலோட க்ராஸ் செக்ஷனும் நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி வால், டோர், விண்டோஸ், ஃப்ளோர். இப்போ நான் அங்கே இந்த செக்ஷன் நான் இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. தென் இந்த ஹெட்டை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு செக்ஷன் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாலோட பவுண்ட்ரி மட்டும் காமிக்குதுங்களா? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த வால், தென் இந்த வாலோட 2 வாலோட கிராஸ் செக்ஷன் மட்டும் கட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த செக்ஷன் அப்படியே நான் அந்த டோருக்கு மூவ் பண்ணுறேன். டோருக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப செக்ஷன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கோ டு வியூ கூட கொடுக்கலாம். கோ டு வியூ கொடுத்தோம்னா அதுக்கும் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோர் நமக்கு தெரியும். டோர் தெரியுதுங்களா? ஷேடட் வச்சுட்டா டோர் தெரியுது. இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இதுலேயும் அந்த கிளிப் இருக்கும், ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி மூவ் பண்ணும்போது இப்போ போனீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரிஞ்ச இந்த வால் தெரியல, இந்த கிராஸ் கட் பண்ண வால் மட்டும் தெரியுது பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ இப்படி நான் மூவ் பண்ணேன்னா இப்போ எனக்கு இந்த வாலும் தெரியும். செக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது எனக்கு இந்த வாலும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த செக்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் செக்மெண்ட் இருக்குங்களா? இப்போ சப்போஸ் இது நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்படி நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ செக்ஷன் போகிறேன். எனக்கு அந்த டோர் தெரியல பாருங்கள். ஸோ இது எது கவர் ஆகிருக்குன்னா இந்த வாலையும் கவர் பண்ணுது. தென் இப்படி போயிட்டு இந்த வாலை இங்கே கட் பண்ணுது. ஸோ இதுவும் கவர் ஆகுது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ இந்த வால் கிராஸில் போட்டிருக்கல, இதுக்கும் நம்ம செக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். எகெயின் செக்ஷன் மேலே டாப்பில் இப்படி நான் கிராஸ் அப்படி போகிறேன்னா அலைன் கொடுத்துக்கலாம். ஏஎல் அலைன் கொடுத்துட்டு இந்த வாலோட எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் செக்ஷனை செலக்ட் பண்ணோன்னா இதோட அது அலைன் ஆகிடும். இப்படி மூவ் பண்ணி நம்ம செக்ஷனை ரைட் கிளிக் பண்ணிட்டு கோ டு வியூ கொடுத்தோம்னா இதோட வியூ நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த வாலோட மிடியில் நான் கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கூட இந்த மிடியில் வச்சுட்டு இப்படி கூட நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் செக்ஷன். செக்ஷன்னா கட், கிராஸ் செக்ஷன், ஸ்லைஸ் பண்ணுறது. எலிவேஷன்னா ஒரு ஃப்ரேஸோட டீட்டெயில்ஸ் நான் பார்க்குறது. சரிங்களா? ஆர்கிடெக்சர் போயிட்டு ஒரு ரேம்ப் எடுத்துக்கிறேன். ரேம்ப் எடுத்துகிட்டு
நான் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பவுண்ட்ரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே செக்ஷன் இப்போ போடுறதுக்கு ஓகேங்களா, செக்ஷன் க்ரியேட். இப்போ 3D வியூ போகிறோம். 3D வியூ போயிட்டு இந்த ரேம்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் ஸ்லோப்பாக இருக்குங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோப்பாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு செக்ஷன் இது போட்டாச்சு. தென் அதுக்கு பின்னாடி ஒரு வால் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த கிளிப் லைன் இருக்குது. கிளிப் லைன் வந்து நான் இந்த ரேம்போட பாதி வரைக்கும் தான் போட்டிருக்கேன். சரிங்களா, செக்ஷன் போய்க்கிறேன். ரேம்போட பாதி வரைக்கும் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த ரேம்போட பாட்டம் ரெக்டாங்கிள் ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு இந்த ரேம்பில் தெரியுது. செக்ஷன் 3 பார்க்கும்போது தெரியுது. இங்கே லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போனீங்கன்னா ஃபார் கிளிப்பிங் இருக்குங்களா. ஸோ இந்த இப்போ வந்து கிளிப் வித்தவுட் லைன் இருக்குது. நான் இதில் நோ கிளிப்னு கொடுக்குறேன். நோ கிளிப்னு கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருந்த அந்த வாலும் எனக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் வைக்கும்போது எனக்கு இந்த வால் தெரியுது. பேசிக் வால் எக்ஸ்டீரியர் அப்படின்ட்டு வாலை செலக்ட் பண்ணோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது இந்த வாலும் தெரியுது. இப்போ நான் செக்ஷனை கிளிக் பண்ணேன்னா ரேம்ப் பாதி வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இது நோ கிளிக் பண்ணி கொடுக்கும்போது இந்த கிளிப் அது எடுத்துக்கல. அது பாத்தில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாம் காமிச்சுது. இப்போ எகைன் செக்ஷன் 3 போயிட்டு நம்ம நோ கிளிப்புங்கிறதுல கிளிப் வித் லைன் கொடுப்போம். கிளிப் வித் லைன் கொடுத்தீங்கன்னா மேலே எனக்கு ஒரு லைன் தெரியுதுங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வரைக்கும் கட்டாக இருக்கோ அதுலேயே செக்ஷன் வந்து லைன் க்ரியேட் பண்ணியிருக்கு. செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் இங்கே ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்குங்களா. இப்போ எகைன் கிளிப் வித் லைனாக கிளிப் வித்தவுட் லைனு கொடுக்கும்போது அந்த லைன் போயிடும். எனக்கு இங்கே வந்து அந்த லைன் க்ரியேட் ஆகலை. சரிங்களா, இதுதான் கிளிப்போட ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் கிளிப் ஆஃப்செட் அப்படின்னு இருக்குது. நான் இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு இதோட டைமென்ஷன் மாறுது பாருங்கள். இது நான் இப்படியே நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் நான் கிளிக் பண்ணிவிட்டு 10 ஃபீட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிப்பை எனக்கு 10 ஃபீட் வரைக்கும் தான் தெரியணும்னா நான் இங்கே அந்த டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் எலிவேஷன். தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ராப் ரீஜியன், ஷோ க்ராப் ரீஜியன், தென் க்ராப் வியூ அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஷோ க்ராப் ரீஜன் கொடுக்கும்போது சுற்றி எனக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்குங்களா. இப்போது இதை நான் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்க எலமெண்ட்ஸ் இந்த வால் எலமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. இதையும் எப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு இப்போ இதோட தான் எனக்கு அந்த வால் தெரியுது பாருங்கள். இதுக்கு பின்னாடி எனக்கு செக்ஷன் மட்டும்தான் தெரியுது. ஸோ இதுதான் க்ராப் ரீஜன். இப்போ எனக்கு இந்த க்ராப் ரீஜன் வந்து ஹைட் பண்ணணுன்னா இதை எடுத்துட்டோன்னா அந்த பவுண்ட்ரி போயிடும். சப்போஸ் எனக்கு க்ராப் ரீஜனே எனக்கு தேவையில்லை அப்படின்னா இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அது க்ராப் ரீஜனை வந்து டிசேபிள் பண்ணிவிடும். ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் பிளான் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் காமிக்கும். இப்போ எனக்கு க்ராப் ரீஜன் வச்சுட்டு எகெயின் ஷோ க்ராப் ரீஜன் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி நான் இந்த பவுண்ட்ரியை கூட நான் என்னால் எடிட் பண்ண முடியும். இப்போது சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். எஸ்எல் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ட்ரிம் டிஆர் இங்கே பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா தெரியுதுங்களா. இந்த ரேம்ப் வந்து எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் க்ராப் ரீஜியன். இப்போ நீங்கள் செக்ஷன் போனால் கூட அந்த க்ராப் ரீஜியன் நமக்கு தெரியும். இந்த பவுண்டரிஸ் இருக்குது இல்லைங்களா, இதுவும் க்ராப் ரீஜியன் தான். இப்போ நான் ஷோ க்ராப் ரீஜன் கொடுக்குறேன். தென் இதை கிளிக் பண்ணி எடிட் பவுண்டரி இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எலிவேஷன்லேயும் அது இருக்கும். கிராஸ் வால் போயிட்டிங்கன்னா இங்கேயும் எலிவேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வியூக்கும் நமக்கு அது எப்படி வேணுமோ நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஷேப். சியர்ஸ். தேங்க்யூ.